தேர்தல் பத்திர ஊழல் என்ற ஒன்றில் மட்டும் உலகம் காணாத ஒரு மாபெரும் ஊழலை செய்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது சனாதன அரசியலா, ஜனநாயக அரசியலா? ஏராளமான சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு எதிரான கொள்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு வரும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை அப்பொழுது பிரான்ஸ் அதிபர் மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து சென்று அங்கு சென்றுள்ளார். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். நடைபெற இருக்கின்ற 18வது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தமிழ்நாட்டிலே ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலில் களம் கண்டுள்ளது. அதில் ஒரு தொகுதியாக திருப்பூர் தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளர், திமுக கூட்டணியின் வேட்பாளர் மதிப்புக்குரிய தோழர் சுப்பராயன் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம் என்று அறிவிக்கை செய்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. வந்திருக்கும் சமூக ஊடகத்தினர், முதன்மை ஊடகத்தினர் சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பின் வழியாக திருப்பூர் தொகுதி வாக்காளர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, அன்பிற்கினிய வாக்காளர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் வரலாறு காணாத நெருக்கடியை பாஜக அரசு, மோடி அரசு செய்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நம்முடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய தோழர் சுப்பராயன் அவர்களும் திமுக எம்பிக்களும் தமிழ்நாட்டின் நலனுக்காக, இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்களின் நலனுக்காக வாதாடியதும் போராடியதும் நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே வருகின்ற தேர்தல் சாதாரணமாக இரு வேட்பாளர்களுக்கு, இரு கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற வரலாற்றிலே அரசியல் சாசனத்தை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அரசியல் நெறிமுறைகளை எல்லாம் மீறி எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு எல்லா அறங்களையும் மீறி பாஜக செயல்படுவதை நாடே அறியும். தேர்தல் பத்திர ஊழல் என்ற ஒன்றில் மட்டும் உலகம் காணாத ஒரு மாபெரும் ஊழலை செய்து பெரிய பணத்தை கொள்ளையடித்து இந்த தேர்தலில் மக்களிடம் பெரும் நம்பிக்கையோடு வலம் வருகிறார்கள். அவர் வைத்திருக்கும் அரசியல் நாட்டு மக்களுக்கு, அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரானது. சனாதன அரசியல், அது ஜாதி மத வெறுப்புகளை கொண்டது. இந்தியா கூட்டணி, திமுக கூட்டணியின் அரசியல் என்பது ஜனநாயகத்திற்கானது, மதச்சார்பின்மைக்கானது, அனைத்து மக்களுக்குமானது. எனவே திருப்பூர் வாக்காளர் பெருமக்களே, தமிழ்நாட்டு வாக்காளர்களே, இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டியது சனாதன அரசியலா, ஜனநாயக அரசியலா? இந்த தேர்தலில் ஆட்சியில் அமர வேண்டியது அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவரா, அல்லது ஒரு குறிப்பிட்ட மத வெறுப்பை, ஜாதி வெறுப்பை கொண்டுள்ள சிறு கும்பலுக்கானதா என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் என்பதால் நாம் எல்லோரும் சிந்தித்து, ஏற்கனவே வெளிப்படையாக மக்களோடு மக்களாக இருக்கின்ற நம்முடைய திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மதிப்புக்குரிய தோழர் சுப்பராயன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். சென்ற தேர்தலில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறார். அதைவிட மேலாக பிஜேபி மற்றும் அதிமுக வாக்காளர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு டெபாசிட்டே கிடைக்கக்கூடாது என்ற அளவுக்கு நீங்கள் தீர்மானகரமாக வாக்களிக்க வேண்டும். பிஜேபி மட்டுமல்ல, அதிமுகவும் சரி, பிஜேபி எதிர்க்கின்றதாக சொல்கிற நாம் தமிழரும் சரி, எல்லோரும் பிஜேபியின் பக்கமே நிற்கிறார்கள் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதிமுக பிஜேபியோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறது. நாம் தமிழரும் பிஜேபியின் கருத்திலே பேசுகிறார்கள். ஆகவே நமக்கு இருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான், சுப்பராயன் அவர்களை வெற்றி பெற செய்வதுதான் என்பதை மாற்று கருத்து இல்லை என்பதையும், தொகுதி முழுவதும் கோபி, பவானி, அந்தியூர், திருப்பூர் வடக்கு தெற்கு உள்ளிட்ட தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் புரட்சிகர இளைஞர் முன்னணி லட்சக்கணக்கான துண்டறிக்கைகள், கதவொட்டி, வாகன பிரச்சாரத்தின் வழியாக மக்களை வீடு வீடாக சந்தித்து தோழரின் வெற்றிக்கு அயராது பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடக்க இருக்கின்ற 18வது நாடாளுமன்ற தேர்தல் என்பது 2 கூட்டணிகளுக்கோ அல்லது 2 கட்சிகளுக்கு இடையிலான மோதல் அல்ல, 2 கொள்கைகளுக்கு இடையிலான யுத்தம். எனவே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரான தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து புரட்சிகர இளைஞர் முன்னணி வீடு வீடாக மக்களை நேரடியாக சந்தித்து அவருக்கு வாக்குகளை சேகரிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளோம். கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கும் ஒன்றிய அரசு, பாஜக அரசு
இந்திய மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான பல திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்துள்ளது. அதிலும் குறிப்பாக மாணவர்களுக்கு எதிராக நீட், புதிய கல்விக் கொள்கை, விஸ்வகர்மா திட்டம், இடஒதுக்கீடு பறிப்பு போன்ற ஏராளமான சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. நீட் என்பது ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரான ஒரு திட்டம். நீட்டினால் ஒரு புறம் தமிழகத்தின் பொருளாதாரமும் வளங்களும் வட மாநிலங்களுக்கு திசை திருப்பப்படுகிறது. இன்னொரு பக்கம் அது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது. இதனால் பாதிக்கப்படும் மாணவர்கள் அனிதா போன்ற 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அதே போல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் உயர் பதவிகளுக்கோ அல்லது உயர்கல்விக்கு வருவதை தடுக்க புதிய கல்விக் கொள்கை என்பதை அமல்படுத்த உள்ளது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு GRE ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியில் 47% கொண்டுள்ளது. ஒன்றிய அரசின் சதவிகிதமோ இலக்கோ அதை தாண்டி உள்ளது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், இங்கு திராவிட கொள்கையை முன்னிறுத்தி அமைந்த அரசுகளே காரணம். ஆக கல்வி என்பது இங்கு ஜனநாயகமாக்கப்பட வேண்டும். மாணவர்களுக்கு எதிரான கொள்கைகளையும் திட்டங்களையும் கொண்டு வரும் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு உள்ளோம். அதிகாரம், முன்னேற்றம், கல்வியில் ஜனநாயகம் இவற்றை மையப்படுத்தி அமையக்கூடிய அரசு இங்கு வேண்டும் என்பதால் பாஜகவை பின்தள்ளி அதன் திரைமறைவு கூட்டாளிகளுக்கு எதிரான வாக்குகளை சிதறடிக்கும் கூட்டணி கட்சிகளையும் பின்தள்ளி திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வாக்குகளுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்று உறுதியளிக்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அளவில் இந்திய கூட்டணியை வெற்றி பெற செய்யவும், தமிழ்நாடு அளவில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்யவும் புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் பெரியாரின் பெண்கள் சார்பாக நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க செல்கிறோம். பிஜேபி ஏன் வர வேண்டாம் என்பதற்கு மணிப்பூரில் கலவரம் நடந்தது. இரண்டு இன குழுக்களுக்கிடையே கலவரம் நடந்தது. அதில் 2 பெண்களை 100 பேர் ஆண்கள் சேர்ந்து நிர்வாணமாக நடுரோட்டில் அழைத்து வந்தனர். பிஜேபி பிரதமர் மோடி அங்கு சென்று ஏன் என்று கேட்கவில்லை. அப்பொழுது பிரான்ஸ் அதிபர் மனைவிக்கு பட்டுப்புடவை எடுத்து சென்று அங்கு சென்றுள்ளார். அது மட்டுமில்ல, மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் பாஜக அரசு ஒன்றிய அமைச்சரால் பாலியல் தொந்தரவு நடக்கிறது என்று ஜந்தர் மந்தர் பகுதியில் போராடினர். அவர்களையும் சென்று இந்திய பெண்கள் அனைவரும் என் மகள்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அந்த பிரிஜ்பூஷன் சிங் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமின்றி பழங்குடியின பெண்ணை நான் நிறுத்துகிறோம் குடியரசுத் தலைவர் என்று இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பெண் தலைவர் என்பதால் அவர்களை புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு அழைக்கவில்லை. அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயில் இதுக்கு அழைக்கவில்லை. ஏனென்றால் அவங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது மனு தர்மம் அடிப்படையில் இருப்பதால் பெண்கள் எந்த அளவுக்கு வெளியில் வர வேண்டும் வர வேண்டாம் என்பதை அவர்கள் முடிவு செய்வார். அதனால் பாசிச பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றும் திமுக கூட்டணிக்கு பெருமளவில் வெற்றி பெற வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் பெரியாரின் பெண்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.